Hi friends, this is Nivita. In the video 12th standard physics page number 242 electromagnetic induction and alternating current lesson la irukra AC circuit containing only a capacitor அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சார்ஜஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போது இந்த இடத்துல திஸ் இஸ் அன் ஏசி சர்க்யூட் கரெக்டாக, ஏன்னா இதில் வந்து ஏசி சினுசாய்டல் ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு வெறும் கெப்பாசிட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ கெப்பாசிட்டர் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் ஏ சர்க்யூட், ஒரு சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சி அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் கூட எனக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The instantaneous value of the alternating voltage, இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்னது, அந்த நேரத்தில் எனக்கு வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து V is equal to Vm sin omega t. பேசிக்காக ரெசிஸ்டர்லேயும் சரி, இண்டக்டர்லேயும் சரி, கெப்பாசிட்டர்லேயும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம இதை தான் எழுதுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து V is equal to Vm sin omega t அப்படின்னு இருக்கும். இப்போது கெப்பாசிட்டர் வந்துட்டாங்க. கெப்பாசிட்டர் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணுன்றது தெரியும். அப்போ சார்ஜும் எனக்கு டெரிவேஷனில் வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ லெட் Q be the instantaneous charge on the capacitor. ஸோ கெப்பாசிட்டர்ஸில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சார்ஜை வந்து நம்ம Qன்னு எடுத்துக்கிறோம். இப்போ the EMF across a capacitor at that instant is Q by C. அப்போது எனக்கு இஎம்எஃபோட வேல்யூ தானே வேணும். ஏன்னா வந்து கிர்ச்சாஃப் லூப்லால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் த இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கெப்பாசிட்டரோட இஎம்எஃப் தேவைப்படுது, தட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா V is equal to Q by C அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ த இஎம்எஃப் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் Q by C. அக்கார்டிங் டு த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் படி என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அ கெப்பாசிட்டர்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா V minus Q by C is equal to 0ன்னு வரும் பேசிக்காக. ஸோ ஆக்சுவலி இதில் உண்டாகிற ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V அப்படின்னு வரும். இதில் இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல் அல்லது இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு Q by C அப்படிங்கிறது வந்திருக்கு கரெக்டாக, Q by C. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0 வரும்ன்றது தெரியுது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், V minus Q by C is equal to 0ன்னு எழுதலாமா? ஏன்னா எனக்கு இதோட டோட்டல் வேல்யூ 0ங்கிறது தெரியுது. இப்போ கண்டிப்பாக இதிலேருந்து இது போனால் மட்டும்தானே அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்க முடியும். அதனால் V minus Q by C is equal to 0ன்னு வந்துடும். அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படின்னா V is equal to Q by C அப்படின்னு எழுதலாம். அப்போ Vங்கிறது என்னது, Vm sin omega t is equal to Q by Cன்னு வரும். ஸோ இப்போ நம்ம C அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா CVM sin omega t அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, ஓகே, இதை நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இது டெஃபினேஷன் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்தவரை எனக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, I is equal to dQ by dtங்கிறது தெரியும், which is equal to D into Qவோட வேல்யூ என்னது, CVM sin omega t divided by dt அப்படிங்கிறது வரும். கரெக்டாக போன தடவை பண்ண மாதிரியே தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா CVM கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் அதை வெளில வச்சுக்கிறேன். சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இண்டக்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணோம். ஓகேவா, இண்டக்டரை பொறுத்தவரை நம்ம என்ன செஞ்சிட்ருந்தோம், இன்டகிரேஷன் பண்ணோம் அந்த ஐயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த சிச்சுவேஷனை பொறுத்து இப்போ நம்ம இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ CVM d by dt ஆஃப் சைன் ஒமேகா டின்னு வரும். சைன் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறது இருக்குமா. சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு இது வந்து என்னது, பேசிக்காக இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஐயோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது V is equal to Vm sin omega t அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படியாவது I is equal to Im sin அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். சரியா. ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாமா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த Vm மட்டும் இங்கே இருக்கட்டும், இந்த Vm மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த C ஒமேகாவை நான் எப்படியாவது கீழே கொண்டு வரணும். அதை டக்குன்னு கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுபடி பார்க்கும்போது எனக்கு Vm மட்டும் மேலே இருக்கணும், இந்த C ஒமேகா வந்து நான் வந்து கீழே கொண்டு போயிடணும். அது வந்து நான் உடனே வந்து கொண்டு போக முடியாது. அதை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா 1/C ஒமேகான்னு கொண்டு போகலாம். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ரெசிப்ரோகேட்டாக எழுதும்போது C ஒமேகா இன்ட்டு Vm அப்படின்றது மாதிரி வருமா. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். காஸ் ஒமேகா டி நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அப்படின்னு எழுதலாம்.
ஓகேவா. ஏன்னா இப்போ வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எப்போவுமே போகும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போகணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் v இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டின்னு வந்ததில்ல, அப்போ I இஸ் ஈக்குவல் டு சம்வாட் ஏதோ விஎம் இன்ட்டு சைன்லேயே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அதனால தான் காசு வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து சைனில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் கிராஃப் போடுறதுக்கு அதுதான் தேவை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஐஎம்னு எடுத்துக்கிறோம். இப்போ I இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அப்படிங்கிறது வரும். சரியா. ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற அந்த ஒரு ஈக்குவேஷன். ஏற்கனவே எனக்கு v இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம எப்படிலாம் டயக்ராம் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து த பீக் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் 4.43லேருந்தும் 4.44 தட் இஸ் v இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டிலேருந்தும் இந்த I இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2லேருந்தும் எனக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, கரண்ட் வந்து லீட்ஸ் த அப்ளைட் வோல்டேஜ் பை π/2. கரண்ட் வந்து எனக்கு π/2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. லீடுனா என்னது, முன்னாடி வரதுன்னு அர்த்தம். அப்போ கரண்ட் வந்து π/2 அளவுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற சர்க்யூட்டில் எனக்கு வந்து என்ன ஆகுது, அந்த வோல்டேஜ் வந்து π/2 வந்து லீட் பண்ணுது. திஸ் ஷோஸ் பிக்டோரிக்கலி கொடுத்துருக்காங்க. த வேவ் டயக்ராம் ஆஃப் த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் ஆல்சோ ஷோஸ் அட் த கரண்ட் லீட்ஸாக, அதுவும் வந்து இந்த வேவ் டயக்ராமும் எனக்கு அதை தான் ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த வேவ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல எனக்கு v இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டின்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம நார்மலாக வரைவோம். அந்த கர்வ் வரைஞ்சாச்சு. பிறகு வந்து எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, I இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு கொடுத்துருந்தாங்க. π/2ன்னு சொல்லும்போது அது முதல்ல இது இங்கே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது π/2க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, 0க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன தெரியுது, இன்ஃபேஸில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கரெக்டாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிளியராக பாருங்கள். இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கிறது இருக்குது, இந்த இடத்துல π/2 அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. நான் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி இது வந்து இந்த கர்வ் மேலே எங்கே டச் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த கர்வ் மேலே எங்கே டச் ஆகிருக்கோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஐயோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக. ஸோ கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம இவ்வளோ தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த வியோட வேல்யூ தட் இஸ் மேலே இருக்கிறது வந்து v தானே, அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் விஎம் அப்படிங்கிறது வரும். நம்ம நார்மலாக வந்து ஒமேகா டி அப்படிங்கிறது எடுத்துப்போம். ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் போகும்போது ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே ஓகே. இந்த இடத்துல இந்த ஐ இருக்குல்லையே, அதோட வேல்யூ இந்த ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு வரும். இதனோட வேல்யூ என்னது, விஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். அப்போது எனக்கு வந்து லீட் ஆகுது. ஓகேவா, எனக்கு வந்து என்ன ஆகுது, லீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி வோல்டேஜ். எனக்கு என்ன ஆகுது, 90 டிகிரி தள்ளி எனக்கு அதுக்கப்புறம் கரண்ட் வந்து வந்துடுது. எனக்கு வந்து முன்னாடியே வந்துடுது, லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கெப்பாசிட்டிவில் ரியாக்டன்ஸில் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓஏங்கிறது விஎம்னும் ஓபிங்கிறது ஐஎம்னும் அதை வந்து எழுதிக்கிறாங்க. சரியா. ஓகே, இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், 90 டிகிரி வந்து எனக்கு லீட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸியை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்காக ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைடட் பை 1/ஒமேகா சி ஒமேகா அப்படின்றத எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்டிவ் சர்க்யூட்லேருந்து எனக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம்/ஆர் அப்படின்றது. இதுதான் நம்ம வந்து எதுக்கும் போட்டோம், இண்டக்டருக்கும் போட்டு இப்போ கெப்பாசிட்டருக்கும் அதை தான் போட போகிறோம். இப்போ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம்/ஆர். இந்த இடத்துல இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஐஎம் வந்துடுது, விஎம் வந்துடுது. 1/c ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், குவான்டிட்டி 1/c ஒமேகா பிளேஸ் த சேம் ரோல் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆர் இந்த ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அதில் வந்து எப்படி தடை செய்யுதோ அதே மாதிரி இதுவும் தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னதுன்னா, the resistance offered by the capacitor called the capacitive reactance. இந்த capacitors வந்து the resistance offered by the capacitor, இந்த capacitorsே சில ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கெப்பாசிட்டிவ்
reactance அப்படின்னு சொல்லுவோம். Okay, this is the resistance offered by the capacitor called capacitive reactance. இதையும் வந்து நம்ம இதுவும் வந்து ஒரு reactance லைக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். அதனால் நம்ம அதை வந்து ஓம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, போன தடவை இண்டக்டரில் எக்ஸ்எல்னு எடுத்தாங்கல்ல, இப்போ இந்த தடவை எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/c ஒமேகா அப்படிங்கிறது வரும். ஓகே, 1/c ஒமேகா அப்படிங்கிறது வந்துருக்குமா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் அ ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி ஆக்சுவலி ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது ஒமேகாவோட வேல்யூ 2πfன்னு வரும். அப்போ எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/2πf இன்ட்டு சி. இப்போ சியும் எக்ஸியும் வந்து என்னது, எனக்கு வேரிஸ் இன்வெர்ஸ்லியாக இருக்குது. ஃபார் அ ஸ்டெடி கரண்ட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ஒருவேளை இங்கே வந்து எஃபோட வேல்யூ 0ன்னு ஆயிடுச்சுன்னா எனிதிங் பை 0ஓட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டின்னு வரும். கரெக்டாக? அப்போது என்ன சொல்கிறாங்க, ஃபார் அ ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ωc தெரியும். ஒமேகாவுக்கு பதிலாக 2πf அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ எஃப்க்கு பதிலாக நீங்கள் 0 அப்படின்றத போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1/0 ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு ஆகிடும். கரெக்டாக? ஓகே, this capacitive circuit offers resistance to the steady current. அப்போ எனக்கு என்னென்னு தெரியுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 0ன்னு போடும்போது எனக்கு இன்ஃபினிட்டி வருதுன்னு தெரியுது. விச் மீன்ஸ் எனக்கு வந்து லைக் thus a capacitive circuit offers infinite resistance வந்து கொடுக்குது to the steady currentக்கு. ஓகேவா? கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், கெப்பாசிட்டன்ஸ் இருக்க அந்த சர்க்யூட் வந்து எனக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதுல்ல, இதுதான் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. எப்போ அப்படின்னா ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது, ஸ்டெடி கரண்ட் ஃப்ளோன்னு என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஸோ தட் ஸ்டெடி கரண்ட் cannot flows டு த கெப்பாசிட்டர். அதனால தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த தடை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஃபினிட்டியாக மாறிடுது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டரை பொறுத்தவரையில் ஸ்டெடி கரண்ட் cannot flows டு த கெப்பாசிட்டர். ஓகேவா? cannot, ஏன்னா ஃபுல்லாகவே அது வந்து ரெசிஸ்ட் பண்ணிடுது. ஸோ அப்போ கெப்பாசிட்டர்ஸ் வழியாக எனக்கு ஸோ தட் ஸ்டெடி கரண்ட் cannot flows டு த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், மூணுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டயக்ராம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் வேண்டாம், ஜஸ்ட் அந்த டெரிவேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் தனியாக எழுதி பாருங்கள். இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த டெரிவேஷன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். சரியா? ஸோ இப்போ எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1/ωc வரும். ஓகே, எக்ஸியோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு ஆகிடுது. எப்போது அந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ஃபினிட்டின்னு மாறிடுது. எப்போ அப்படின்னா நான் வந்து ஒரு டைரக்ட் கரண்ட்டை கொடுக்கும்போது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் கரண்ட்டை வந்து, ஏன்னா டைரக்ட் கரண்ட் வந்து எனக்கு அந்த இது வழியாக ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.